வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் த ரைசிங் சன் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ போலீஸ் அதிகாரியா இருக்கான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்ய தப்புக்கு ஒரு 5 வருஷம் வந்து தண்டனை அனுபவிச்சு இப்போ வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல செக்யூரிட்டியா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஹோட்டல்ல இருக்கிற பார்ட்னரோட ஒரு பையனை வந்துட்டு போட்டு தள்ளிட்டு உள்ள இருக்கிற பணத்துல வந்துட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நீ தானே காரணமா இருப்ப, இதான் ஒரு போலீஸ் அதிகாரி இப்போ வந்து ஹோட்டல்ல இருக்கிற என் பையனை கூட உன்னால காப்பாத்த முடியல, பணம் போயிட்டு போகுது, என் பையனை கொண்டு யாருன்னு நீ தான் தேடி கண்டுபிடிக்கிற, எவ்வளவு கேஸ் வந்து சால்வ் பண்ணிருப்ப, சோ நீ தேடி கண்டுபிடிச்சு எங்க கொண்டு வாங்குறாங்க. ஆனா அங்க ஹோட்டல் கூட இருக்கிறவங்க வந்துட்டு அப்படியே சுத்தி விட்டுறான். இல்லைங்க பணத்தை அடிச்சு பிளான் பண்றதே வந்துட்டு இவருதான், சோ உங்க பையனவே போட்டு தரல இவருதான் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல் முதலாளியுமே வந்துட்டு ஹீரோ பக்கம் திரும்பிடுறாங்க. ஹீரோ போட்டு தள்ளத்துக்கு ஒரு ஆளு வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தெரியாம ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் வந்துட்டு இவன் பையனை கொண்டது எவனை கண்டுபிடிச்சு நாம அவன்கிட்ட வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காரு. சோ ஹீரோ இவன் பையனை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, இல்ல ஹீரோ போட்டு தள்ள குரூப் ஹீரோ போட்டு தரிச்சா இல்லையா, எப்படிலாம் வந்து ஹீரோ வந்து எஸ்கேப் பண்ணாரு அப்படிங்கிறது இந்த படத்தோட பீதி கதையா அமைச்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்தோட தமிழ் டப்பிங் அப்படிங்க நல்லாவே இருந்தது. படத்துல ஹீரோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவருமே வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து ரொம்ப சூப்பரா வந்துட்டு கொரியோகிராஃபி பண்ணப்பட்டிருந்தது. படத்துல டெக்னிக்கலா வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோனோட போர்ஷனுமே வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. பட் வில்லனோட போர்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவுக்கு ஈக்குவலான போர்ஷன் நல்ல ஒரு ரோல் வந்து கொடுத்திருந்தாங்க. மித்தபடி ஹீரோ ஃப்ரெண்டோட கேரக்டர் வந்துட்டு கடைசி கிளைமேக்ஸ்ல படக்கூடிய சஸ்பென்ஸான ட்விஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. அந்த கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட் அப்படிங்கிறது படத்தோட சூப்பரான பார்ட். மித்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூசுவலான நார்மல் ஸ்டோரி. ஹீரோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லன் தேடி போறது, இந்த சைடு வந்துட்டு இந்த லைட்டா வந்து ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, ஓபன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இது இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடிஞ்ச ஒரு ட்விஸ்டா தான் இருந்தது. சோ அங்க அந்த வாவ் ஃபேக்டர் அப்படிங்கிறது மிஸ் ஆனதுனால என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாரான படம் பார்த்த ஃபீல் தான் வந்துட்டு கொடுத்திருந்தது. ஏன்னா ஹீரோ போறாரு தேடிட்டே இருக்கிறாரு, ஓடிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கடைசி கிளைமேக்ஸ்ல ஃப்ரெண்ட் மூலியமா வந்து கதையை முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த சுவாரஸ்யங்கிறது நடுவுல ஃபுல்லா வந்துட்டு காணாம போயிருச்சு. படம் செம்ம லேகா வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் மூவ் ஆயிட்டு இருந்தது. அதே மாதிரி படத்துல வந்துட்டு 2-3 அடல்ட் காட்சிகளுமே இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு தேவையற்றது, அதை கட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் எதுக்காக வந்துட்டு அப்படி எல்லாம் சீன்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியல. சோ இந்த படம் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா above 18+ வந்துட்டு தனியா பார்க்கக்கூடிய படம் தான். சோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.